வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இருக்கிற நியூ சிலபஸு புக் பேக்கில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் ஆன்சரும் குருவினாவும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பலவுள் தெரியல. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இதில் ரீட் பண்ணி பாருங்கள். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால். இதில் எல்லாமே இந்த ஒரே வார்த்தையை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் எது சரியான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இழந்தால் என் மனம் இறந்து விடாது. இந்த வரிகள் தான் வந்து காலக்கணிதம் கவிதையில் வந்து இடம்பெற்றிருக்கு. இழந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. எதை சொல்றாங்கன்னா காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் எதை சொல்றாங்கன்னா சருகையும் சண்டையும் சொல்றாங்க. அடுத்தது என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். இது வந்து என் தமிழ்னா இதை எப்படி பிரிக்கலாம்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு வந்து பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரையும் வினையாளனையும் பெயரையும் முறையே. இதுல தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா பாடல், வினையாளனையும் பெயர் பார்த்தீங்கன்னா கேட்டவர், தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா இல்லுல வந்து முடிகிறது பாடல் அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா. வினையாளன் பெயரில் தொகுதி விகுதியில் வந்து முடியும். இப்போ கேட்டவர். அடுத்தது வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது. இது எல்லாமே எந்த வகை பயிரை வந்து குறிப்பாங்கன்னா மணிப்பெயர்னு சொல்லுவாங்க. மணிப்பெயர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இது மூணையும் என்ன சொல்றாங்கன்னா மணிப்பெயர் வகை அப்படின்னு சொல்றாங்க. மணிப்பெயர் வகைன்னு சொல்றாங்க இதை. அடுத்தது நம்ம குருவினா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். இப்போ பலகை என்பதை பலகை என்று பிரிந்து பல கைகள் என்ற இரண்டு தனிமொழிகள் தொடர்ந்து வர பொருள் தருவதால் தொடர்மொழி ஆகும். அதாவது இப்போ நம்ம பலகை என்ற வார்த்தையை பிரிக்கலாம். பல கை அப்படின்னு வந்து பிரிக்கலாமா? இப்படி பிரிக்க சொல்ல இது வந்து எப்படி சொல்லுவாங்க? பல கைகள் அப்படின்னு இரண்டு வார்த்தையாக வந்து நமக்கு இரண்டு ஒரு தனி மொழியாக வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து பொருளும் தருது. பல கைகள்லாம் நிறைய கைகள்ன்ற மாதிரி பொருளும் நமக்கு தருது. ஒரு பொதுவான ஒரு சொல் பிரித்தா வந்து ரெண்டு வார்த்தையாக பிரிஞ்சு அது வந்து தொடர்ந்து நமக்கு ஒரு பொருளையும் தரதுனால இது என்னது? தொடர்மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பலகை என்பது பலகை என்று பிரிந்து பல கைகள் என்ற பல கைகள் இரண்டு தனிமொழியாக வருது. இரண்டு தனிமொழிகள் தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு பொருளையும் தரதுனால இது வந்து என்னது? தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பலகை என்பது மரத்தாலான பலகையை குறிக்கும். அதே நம்ம சேர்த்து இதை பலகையின் சேர்த்து படிக்க சொல்ல இது மரத்தால் ஆன பலகை அப்படின்றதையும் நமக்கு வந்து ஒரு பொருளாகவும் வருது. இது மாதிரி இவ்வாறு இது தனித்து நின்று ஒரு பொருளையும், அதாவது தனித்து நின்றுனது பலகை அப்படின்னு தனித்து ஒரு பொருளையும், பிரிந்த பலகை அப்படின்னு பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து ஒரு தனிமொழிக்கும். இது தனிமொழி, இது வந்து தொடர்மொழி. தனிமொழிக்கும் இந்த பொதுமொழிக்கும் தனிமொழிக்கும் பொதுமொழிக்கும் பொதுவாய் வந்து அமைவதுனால இது என்னது? பொதுமொழி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புரிஞ்சு படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்திருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்குறாங்க. இப்போ மண்ணும் ஜிலம்பே அப்படின்ற காப்பியம் எதுனா வந்து சிலப்பதிகாரம். இப்போ மண்ணும் ஜிலம்பேன்னு போட்டு நீங்கள் ஐஃபன் போட்டு சிலப்பதிகாரம்னு எழுதிக்கலாம். இப்போ மணிமேகலை வடிவே இந்த வரிகள் எந்த காப்பியத்தில் இருக்குன்னா மணிமேகலை. அப்போ ஒரு ஐஃபன் போட்டு மணிமேகலைன்னு எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பலதாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. இந்த வார்த்தைகளில் வந்து எது சரி அப்படின்னு கண்டுபிடிச்சி ஏன் இதில் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். இதில் சரியான தொடர் பார்த்தீங்கன்னா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. நம்ம எப்பவுமே வந்து வாழைப்பழத்தை ஒரு தாறுன்னு தான் சொல்லுவோம். ஒரு பெருசாக தாறு அதை தான் சொல்லுவோம். ஒரு தாற்றில் அந்த தாற்றுக்குள்ளே தான் நிறைய சீப்பு வாழைப்பழங்கள் வந்து இருக்குது. அப்படி தான் இதை சொல்லணும். ஒரு தாற்றில் பல சீப்பு ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாறு வாழைப்பழம் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் அதில் தான் நிறைய ஒரு சீப்பு 2 சீப்புன்னு எவ்வளோ பழங்கள் இருக்கணும் அதில் அந்த ஒரு தாறு ஃபுல்லாக வந்து அந்த சீப்பு பழங்கள் இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இதுதான் வந்து சரியானது.
ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. இப்படியும் சொல்லலாம். ஒரு சீப்புனா இப்போ ஒரு டசன் வாழைப்பழம் வாங்குறீங்கன்னா அதில் எவ்வளோ இருக்கும்? அதில் அந்த சீப்பில் இருக்கிற வாழைப்பழத்தை தான் ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சீப்பு 2 சீப்பு வாங்கினா அதில் வந்து 12 வாழைப்பழம் 6 வாழைப்பழம் சீப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு இருக்கும். இதில் பிழையான தொடர் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பில் பலதாறு வாழைப்பழங்கள், ஒரு சீப்பில் பலதாறு வாழைப்பழங்கள் சொல்கிறது தவறுன்னு சொல்கிறாங்க. இது பிழைக்கான காரணம் பாருங்கன்னா, தாருனா என்னதுன்னா வாழைக்குலை. தாருன்னு எதை சொல்கிறாங்கன்னா அது பெருசாக இருக்கிற வாழைக்குலையை தான் தாருன்னு சொல்கிறாங்க. சீப்புன்றது வாழைத்தாற்றில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் வந்து சீப்பு. எனவே வாழைத்தாற்றில் தான் பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கும். இதுதான் வந்து சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4th கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடியில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுகன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம மோனை எதுகை எதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வார்த்தையில் இருக்கிற இந்த 2 லைனில் உள்ள சீர்மோனையை முதல்ல பார்க்கலாம். சீர்மோனைன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரில் இப்போ ஒரே லைனில் இருக்கிறத சீர்மை. அடிமோனைனா மேலே கீழே ரெண்டுத்தையும் பார்க்கணும். சீர்னா ஒரு லைனில் இருக்கிறத பார்க்கணும். இப்போ சீர்மோனையில் பாருங்க, கொள்வோர் முதல் எழுத்து. மோனைனா என்னதுன்னா முதல் எழுத்து ஒன்றி வரது தான் மோனை. முதல் எழுத்து கோ, இதில் கொள்க கோ, இதில் 2 இதுலேயும் வந்து கோ வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ வந்து இது சீர்மோனையில் கொள்வோர் கொள்கன்னு எழுதணும். அதே மாதிரி இந்த வரிகள்லையும் குறைப்போர் குறைக்க கூ இது 2 ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ இது குறைப்போர் குறைக்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இது வந்து சீர்மோனை. சீர்மோனைனா ஒரு வரியில் இருக்கிறத ஒரே வார்த்தை ஒரே மாதிரி வந்ததுன்னா அது வந்து நம்ம சீர்மோனைன்னு சொல்லுவோம். அடிமோனைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேலே கீழே அந்த மாதிரி வந்து பார்க்கணும். அதே மாதிரி இதில் இந்த லைனில் பாருங்கள், உள்வாய் உடம்பு, இதில் ஊ வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து சீர்மோனை. அடுத்தது அடி எதுகை. அடி எதுகைனா மேலே கீழே பார்க்கணும். அது எதுகைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2வது எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்து வரணும். இப்போது கொள்வோர் இல்லு வந்து 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அதேமாரி கீழே பாருங்கள் உள்வாய், இப்போ 2வது எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்குது. மேலே இல்லு கீழே இல்லு 2வது எழுத்து. அப்போ இது என்னதுன்னா அடி எதுகை. அதே மாதிரி வேற என்ன இருக்குன்னு பாருங்க, சீர் எதுகை. அதுக்கப்புறம் சீர்னா அதாவது ஒரு வார்த்தையில் 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சென்டென்ஸ் ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்து எழுதணும் சீர் எதுகைனா. இப்போ கொள்வோர் கொள்க, இந்த வரிகளில் பாருங்கள் 2வது எழுத்து இல் கொள், இங்கேயும் கொள் இல்லு வருது. அப்போ இது வந்து சீர் எதுகை. அதுக்கப்புறம் குறைப்போர் குறைக்க, இதுலேயும் ரை 2வது எழுத்து, இதுலேயும் ரை 2வது எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து இது வந்து சீர் எதுகை. ஓகேவா? முதல்ல மோனைனான்னு என்னன்னு தெரிஞ்சுக்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரத்து மோனை, எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வரத்து எதுகை. அதில் சீர்மோனை அப்படின்னு சொன்னா சீர்னா ஒரு சீர் ஒரே லைனில் பாருங்க. இதில் வந்து கொள்வோர் கொள்கை கோ இந்த மாதிரி வரது தான் வந்து சீர்மோனைன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சீர் எதுகைனாலும் ஒரே லைனில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதே அடிமோனை இல்லை அடி எதுகைனா மேலையும் கீழையும் பார்த்து எழுதணும். இதுதான் வந்து சீர்மோனை அடி எதுகை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரித்து வந்து எழுத கற்றுக்கணும். இதில் ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நிறைய விதமான நெல் வகைகள் வந்து விளைவிக்கிறாங்க. அது என்னென்ன பேர் பார்த்தீங்கன்னா செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை எல்லாமே தமிழில் வந்து நம்மளோட சொல்வளத்தை குறிக்கக்கூடிய மாதிரி வந்து சொற்கள் எல்லாமே வந்து இதில் இருக்குது. என்னென்ன நெல்லா பாருங்க, செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை. அடுத்தது சம்பா நெல் வகையின் சில பெயர்கள். அதில் சம்பா நெல்லுன்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கிற சில பெயர்கள்லாம் வந்து எடுத்து எழுதுறாங்க. ஆவிரம் பூச்சம்பா, ஆவிரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல் வளத்தை உணர்த்த உதவுகின்றன. இந்த மாதிரியான சொற்கள் நம்மளோட தமிழில் இருக்கிற சொல் வளத்தை உணர்த்த நமக்கு உதவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சிறுவினாவையும் நெடுவினாவையும் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.